என்னப்பா 2026ஆம் வருஷம் ஜோதிட ரீதியா ரொம்ப முக்கியமான வருஷம்னு பேசிக்கிறாங்களே, அப்படி என்ன விசேஷம்? ஆமாங்க, 2026ல சுப கிரகமான குரு பகவான் ஒரு கிங்கரன் மாதிரி செயல்பட போறாரு. இந்த ஒரே வருஷத்துல அவர் 2 தடவை ராசி மாற போறாரு. இது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஒரு வருஷத்துல 2 ராசி மாற்றமா? அது எப்படி நடக்கும்? வருஷத்தோட ஆரம்பத்துல அவர் மிதுன ராசியில இருப்பாரு. ஆனா ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு மிதுனத்திலிருந்து தன்னோட உச்ச வீடான கடக ராசிக்குள்ள நுழையிறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் இப்படி உச்சம் பெறுவாரு. கடகத்துல குரு உச்சம் பெறதுங்கிறது தர்மம் தலை தூக்கறதுக்கான ஒரு அறிகுறி. குரு உச்சம் பெற்றா என்னென்ன நன்மைகள் நடக்கும்? குரு உச்சம் பெறும்போது ஹன்ஸ்ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு மகாபுருஷ யோகம் உண்டாகும். இதனால உலக அளவுல மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கும். முக்கியமா கடகம், கன்னி, விருச்சகம், மகரம் அப்புறம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அப்படியே கடகத்திலேயே இருப்பாரா? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஜூன் முதல் அக்டோபர் வரை கடகத்துல உச்சமா இருக்கிற குரு பகவான் அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ள பெயர்ச்சியாகிறாரு. இப்படி ஒரே வருஷத்துல உச்சம் பெற்று அப்புறம் சிம்மத்துக்கு போறது ரொம்ப வலிமையான மாற்றம். இதனால நாட்டோட பொருளாதாரம், கல்வித்துறை, ஆன்மீகத்துல பெரிய திருப்புமுனை ஏற்படும். வேற என்ன விசேஷமான தகவல் இருக்கு? இந்த வருஷத்தோட முற்பகுதியில அவர் தன்னோட சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துல பயணம் செய்றாரு. புனர்பூசம்னா மறுவாழ்வுன்னு அர்த்தம். இதனால பிசினஸ்ல நஷ்டப்பட்டவங்க, வாழ்க்கையில நம்பிக்கை இழந்தவங்க எல்லாருக்கும் ஒரு புது வழி பிறக்கும். புதுசா குழந்தை பாக்கியம், பெரிய பதவிகள் கிடைக்க இது ரொம்ப சாதகமான நேரம். அப்போ 2026ஆம் வருஷம் ஒரு வழியா எல்லாருக்கும் ஒரு விடியலை தரும்னு சொல்லுங்க. கண்டிப்பா. குரு பகவானோட இந்த வேகமான மற்றும் வலிமையான சஞ்சாரம் தனிமனித வாழ்க்கையில மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சமுதாயத்திலையும் ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வரும். குருவோட அருள் இருந்தா எதையும் சாதிக்கலாம் இல்லையா? இப்போது 12 ராசிகளுக்கும் என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா விருச்சிக ராசிக்காரங்க முகத்துல இப்போதெல்லாம் ஒரு தனி தெம்பு தெரியுது. ஏதாவது விசேஷமா? ஆமாங்க, அவங்களுக்கு வர 2026 ஜூன் மாசத்திலிருந்து ஒரு ராஜயோக காலம் ஆரம்பிக்க போகுது. இதுவரைக்கும் 8லிருந்து பாடாய்படுத்தின குரு பகவான் இப்போ 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வராரு, அதுவும் உச்சம் பெற்று. அப்படியா? 9ஆம் இடம்னா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்களே, அப்போ இழந்த பெருமையெல்லாம் திரும்ப வருமா? கண்டிப்பா. இதுவரைக்கும் பட்ட அவமானம், கஷ்டம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். குருவோட பார்வை நேரடியா ராசி மேல விடறதால முகம் பொலிவாகும், பேச்சும் கனிவாகும். வீட்ல தடைப்பட்ட சுப காரியங்கள், முக்கியமா கல்யாணம் மாதிரி விசேஷங்கள் கடகடன்னு நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஈகோ எல்லாம் காத்தோட போயிடும். தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏதாவது புதுசா ஆரம்பிக்கலாமா? தாராளமா ஆரம்பிக்கலாம். இது அவங்களுக்கு ஒரு சகாப்தம் படைக்க போற காலம். பார்ட்னர்ஷிப்ல இருந்த சண்டைகள் முடிவுக்கு வந்து லாபம் கொட்டும். முக்கியமா இந்த மீடியா, பத்திரிக்கை அப்புறம் ஆன்மீகம் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் தொட்டதெல்லாம் பொன்னாகும். பழைய பாக்கிகள் தானா வசூலாகும். வேலை பார்க்கறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா? அதுக்கு தான் குரு பகவான் வழி பண்றாரு. மேலதிகாரிகள் இவங்க திறமையே புரிஞ்சுப்பாங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வுன்னு தேடி வரும். ரொம்ப நாளா எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் இவங்க விருப்பப்படியே நடக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த தடவை கண்டிப்பா ஒரு நற்செய்தி இருக்கு. பணவரவு பத்தி சொல்லவே இல்லையே. பணமறைனா பாக்கியஸ்தான குருன்னு தான் சொல்லணும். எதிர்பாராத பூர்வீக சொத்து கைக்கு வரும். பேங்க் பேலன்ஸ் உயரும். புதுசா வீடு கட்டணும், கார் வாங்கணும்னு நினைச்சவங்க கனவு நினைவாகும். லோன் தொல்லையிலிருந்து விடுபட்டு நிம்மதியா தூங்குவாங்க. ஆரோக்கியம், குழந்தைங்க விஷயம் இதெல்லாம் எப்படி இருக்கு? குருவோட பார்வை 5ல விழறதால குழந்தை இல்லாதவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கும். பிள்ளைங்க படிப்புல டாப் லெவலுக்கு போவாங்க. அவங்க சாதனைய பார்த்து நீங்க ஆனந்த கண்ணீர் விடுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் மாயமா மறைஞ்சிடும். ஒரு புது மனுஷனா மாறின உணர்வு கிடைக்கும். பயணங்கள் ஏதாவது உண்டா? ஆமா, குரு 3ஆம் இடத்தை பார்க்கறதால நிறைய ஆன்மீக பயணங்கள் போவீங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். பிசினஸ் விஷயமா வெளிநாடு போற வாய்ப்பும் இருக்கு. அந்த பயணங்கள் மூலமா பெரிய டீல்ஸ் கையெழுத்தாகும். மொத்தத்துல விருச்சிக ராசிக்கு இது ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லுங்க. சந்தேகமே இல்ல. இது வரைக்கும் 8ஆம் இடத்துல குரு இருந்து கொடுத்த கஷ்டம் எல்லாம் தீர்ந்து இப்போ இன்பம் தேடி வரப்போகுது. தன்னம்பிக்கையோட முன்னேற வேண்டியதுதான்.
இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.